இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. கடுமையா ஒரு விமர்சனத்தை வச்சார் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அரசியலினுடைய வியாபாரிகளையும் வைத்து பிழப்பு நடத்தக்கூடியவர்களுடைய கேள்விகளுக்கு, அறவேக்காடனுடைய கேள்விகளுக்கு எப்படி என்கிட்ட பதில் எதிர்பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் வரட்டும், திரள் நிதியை திரட்டேறன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. மக்கள் இயக்கம்னா திரள் நிதி மக்கள்கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. யாரு? 100 ஆண்டுகளா கம்யூனிஸ்ட் இருக்குது. யாரும் பென்ஸ் காரில் போய் நான் பார்க்கல. சத்தியமா பிச்சை எடுத்து தான் பொழைச்சிக்கிட்டு, பிச்சை எடுத்து பொழைக்கிறவன் 2 பிள்ளைங்களும் அமெரிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாரா? ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க மாட்டார்? அதனால் அமெரிக்க பள்ளிக்கூடம், அந்நிய பள்ளிக்கூடத்தில் எடுத்து அண்ணன் படிக்கிறீங்க. அவருக்கு அதுதான் வாய் ரெட்ட நாக்கு. அவருக்கு அந்நியன் மாதிரி திடீர்னு கேரக்டர் மாறிக்கிட்டே இருப்பார். பெரம்பூர்ல மதம், திருச்சி கிழக்குல சாதியம் மதமும். இது என்ன எப்படி? உங்களுடைய வேட்பாளர்கள் 234 பேரையும் எடுப்போம். எங்கெங்க நீ ஆளை எப்படியெல்லாம் போட்டேன்றதை சொல்லுவோம், பேசுவோம். வா, நாங்கள் பொது தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டோம், அது எப்படி சாத்தியம்னு கலைஞர் சொன்னார். இது எப்படி அப்படின்றத உயர் சாதியினர் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நீங்கள் எப்படி போவீங்கன்றதுக்கு மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணார். இன்னைக்கு அதே இடங்கள்ல நிற்க வச்சு பல பேரை வென்றெடுத்திருக்கிறார். உன் பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்குது? செபஸ்டின் தானே இருக்குது. நீ அங்கே வராதது இங்கே வந்துருச்சு இல்லை? இங்கே தான் ஒரு சிறுபான்மையின மக்கள்னு சொல்லி நிற்கிறாரு. நீ ஏன் உன்னுடைய அடையாளத்தை மறைச்ச? எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் மக்கள் முன்னாடி கண்ணியமாக பேசணும், நாகரிகத்தோடு நடந்துக்கணும். இன்னும் உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய பணபலமும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வாழ்த்துக்கள். அண்ணன் திரு சீமான் அவர்கள் கடுமையா ஒரு விமர்சனத்தை வச்சார் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இப்பவும் சொல்கிறேன், அரசியல்வாதிகளுடைய கேள்விகளுக்கு கேளுங்க, பதில் சொல்கிறேன். அரசியலினுடைய வியாபாரிகளையும் வைத்து பிழப்பு நடத்தக்கூடியவர்களுடைய கேள்விகளுக்கு, அறவேக்காடனுடைய கேள்விகளுக்கு எப்படி என்கிட்ட பதில் எதிர்பார்க்குறீங்க? எப்படின்னா 4% ஓட்டு வச்சிருக்காருண்ணா. யாரு? 4% ஓட்டு வச்சிருக்காரு அவரு. மக்கள் ஒரு 5 வருஷமா நிற்கிறாரு. 15 வருஷமா எங்கே நிற்கிறீங்க? இப்போ அதே மேடையில் பேசினார் தெரியல, இடைத்தேர்தல் வரட்டும், திரள் நிதியை திரட்டேறன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. மக்கள் இயக்கம்னா திரள் நிதி மக்கள்கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. யாரு? அண்ணன் 100 ஆண்டுகளா கம்யூனிஸ்ட் இருக்குது. யாரும் பென்ஸ் காரில் போய் நான் பார்க்கல. 15 வருஷத்துல பென்ஸ், ரேஞ்ச் ரோவர், எல்லா கார்லயும் ஃபார்ச்சுனர் எல்லாத்துலயும் போறாரு. அது ஒருத்தர் வாங்கி கொடுத்தாராம். சத்தியமா பிச்சை எடுத்து தான் பொழைச்சிக்கிட்டு, பிச்சை எடுத்து பொழைக்கிறவன் 2 பிள்ளைங்களும் அமெரிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாரா? ஐயா, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க மாட்டார். அதனால் அமெரிக்க பள்ளிக்கூடம், அந்நிய பள்ளிக்கூடத்தில் எடுத்து அண்ணன் படிக்கிறீங்க. அவருக்கு அதுதான் வாய் ரெட்ட நாக்கு. அவருக்கு அந்நியன் மாதிரி திடீர்னு கேரக்டர் மாறிக்கிட்டே இருப்பார். ரெட்ட நாக்கில் எது நான் நல்ல நாக்கா இருக்கும்? ரெண்டுமே இல்லை. நீ நல்லவனா இருந்தால் தானே சொல்ல முடியும். நீங்கள் யோக்கியமானவர்கள் இல்லையே. அது இன்னொன்று சொல்றாரு, பெரம்பூர்ல மதம், திருச்சி கிழக்குல சாதியம் மதமும். இது என்ன எப்படி? உங்களுடைய வேட்பாளர்கள் 234 பேரையும் எடுப்போம். எங்கெங்க நீ ஆளை எப்படியெல்லாம் போட்டேன்றதை சொல்லுவோம், பேசுவோம். வா. அது என்ன? அதான் புரியல. ஐயா, அவர் சாதி பத்தம் போட்டார் அப்பயும் அங்க. யாரு? அண்ணன் சீமானு. திமுக சீமானா? எத்தனை இடத்துல போட்டிருக்கிறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க எல்லா இடத்துலையுமே சாதாரண எளிய மக்கள் இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கிறது யாரா இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. பொது தொகுதியில நாங்க அண்ணன் வன்னியரசனுடைய கடந்த கால வீடியோக்கள் இருக்கு. நாங்கள் பொது தொகுதியில நிக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது எப்படி சாத்தியம்னு கலைஞர் சொன்னாரு. இது எப்படி அப்படின்றத உயர் சாதியினர் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நீங்க எப்படி போவீங்கன்றதுக்கு மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு இருந்துச்சு அப்படின்றத நீங்க பதிவு பண்ணாரு. இன்னைக்கு அதே இடங்கள்ல நிக்க வச்சு பல பேரை வென்றெடுத்திருக்கிறார், ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்க? அதான் சொல்றாரு, அதாவது சாதி ஒழிப்பீங்களா? உங்களை ஒழிச்சாதான்டா சாதி ஒழியுன்ற அந்த ஒழியுன்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது தாவேகா ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு மேடையில உட்காந்துக்கிட்டு தான் சரத்குமார் எனக்கும் ஒரே ரத்தம், 2 பேரும் ஒரே கடையில வாங்கி ஊத்திக்கிட்டோம் பாடிக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிஜேபியும் நாங்களும் ஒண்ணு. இப்படி ஒரு பேச்சு, கொள்கை இல்லாத கோமாளி பையனிகையே. உன் பாஸ்போர்ட்ல என்ன பேர் இருக்கு? செபஸ்டின் தானே இருக்குது. நீ அங்க வராதது இங்க வந்துருச்சு இல்ல? இங்கே தான் ஒரு சிறுபான்மையின மக்கள்னு சொல்லி நிற்கிறாரு. நீ ஏன் உன்னுடைய அடையாளத்தை மறைச்ச? செபஸ்டின் பேரை நீ மாற்றி இருக்கணுமா இல்லையா? ஏன் மாற்றலை?
ஜோசப் விஜய்னா உங்களுக்கு போட்டு படத்துல நடிக்கும்போது ஏன் ஜோசப் விஜய் அது அவர் விருப்பம். உனக்கு என்னன்னு கேட்குற. ஏன் வயிறு எரியுது? உனக்கு என்ன? உதயநிதி கிறிஸ்துவ விழால பேசினாரே, நான் ஒரு கிறிஸ்தவன் தானே, போய் முட்ட வேண்டியதானே போய் அங்க போய். இப்ப என்ன கை குலுக்கிக்கிட்டு நிக்கிறாங்களேண்ணா 2 பேரும்? யாரு? எங்கன்னா விழால போனா இல்ல எல்லாம் கூட்டு களவாணிகள் வேற எப்படி இருப்பாங்க? அப்ப அம்பாசமுத்திரத்துல அண்ணன் பொது வேட்பாளர் சட்டமன்றத்துக்கு போறாரு நீங்க அப்படின்றீங்களா? ஏத்துக்கலாம் இந்த வாட்டி. அவர் எங்க போறாரு, சட்டையை கழட்ட போறாருன்றதெல்லாம் நீங்க காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இன்னொரு விஷயமா சொல்றாங்க, எனக்கு முன்னாடி கேட்கும்போது வருத்தமாயிருச்சு. ஒரு தலைவர் இப்படி பேசலாமான்றது. ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதல பயல் ஆயிட்டீங்களா? மக்களை தருதலங்கிறார். தலைவன் நீங்க யார சொன்னீங்க? மேதக சொல்றாரு பிரபாகர். தலைவன் இப்ப தலைவன் இப்படி பேசலாமான்னு எந்த தலைவன் பேசினாருன்னு கேக்குறேன். இவரெல்லாம் ஒரு தலைவனான்ற மாதிரி திரு விஜய் அவர்களை கேட்கிறாரு. நடிகனா போயிட்டு தலைவனாக்கி யுத்தம் போர் மூண்டு இப்ப யுத்தம் இப்ப ரொம்ப சத்தத்தோட நடந்துகிட்டு இருக்குது. யுத்த காலத்துல ஆமைய இட்லிக்குள்ள வச்சு அவிச்சு இவருக்கு கொடுத்து நீ சட்னியை எத்தனை தடவை தொட்டு நக்கணுன்னு பார்த்தவர் தலைவரா? நீ பிகே 47 சுட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க, காட்டு பார்ப்போம். உன் போட்டோவை துப்பாக்கியில ஒட்டிக்கிட்டு சுட்டவனுக்கு 2 மாசம் இது பண்ணிட்டாங்களாம், ஜெயிலில் போட்டாங்களாம். இந்த கதை குட்டி கதையெல்லாம் கேட்டீங்கல்ல. இவர் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அப்படியே ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு செல்ஃபி. ஆனா செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த ஆள் இன்னும் 1970 இருக்கிறான். நம்மலாம் அப்படி இருக்கோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த ஆளு. புரியுதுங்களா? இவருக்கு இவருடைய நோக்கம் என்னன்னா, இவர் அப்படியே போனாரா ஆமை ஓட்டில் ஒருத்தர் பரிசல் ஓட்டிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் காது குத்தியாச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளோட எனக்கு குத்துற பழக்கம் இல்லை. இஸ்லாத்தில் அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் தமிழர்களும் பண்பாடு விஷயமாகவும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் வழிபாடுன்னு விதமா அது காது குத்துவாங்க. இப்போ நாகரிகமாக கூட சில இளைஞர்கள் பண்றாங்க. அதெல்லாம் விட இவர் பெருசா குத்துவார். குத்திக்கிட்டே இருக்காரு. குத்துவார். ரத்தம் வருதா? அவர் குத்துறதுல எதுவும் வராது. வர வாய்ப்பே இல்லை. செத்தது பணத்துக்கு போய் குத்துனாருன்னா எங்க இருந்து வரும்? ஆனா இதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துறதுக்கு தலைவனே இல்லைன்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை பேசுறாரு. யாரு? அண்ணன். நல்வழிப்படுத்த முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தையும் வெளியே கொட்டுறாரு. யாரு? இன்னும் நீங்க கொட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தமிழ்நாட்டை இதை விட நல்வழிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா நீ வாங்கின காசுக்கு சத்தியமா கூவிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதோட இன்னொரு விஷயம், அவர் கார்ல வந்துகிட்டு இருந்தாரா, அந்த பேருந்து நிலையத்துல இந்த விளம்பர பதாகையில பார்த்தா அது ஒரு சிரிப்பா விஜய் அவர்கள் அந்த போட்டோ வச்சிருப்பாங்களா, அதை ஏளனமா சிரிச்சு ஒரு கிண்டல் வேற பண்றாரு. சரி, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ இருந்தது இல்ல, அதுக்கு முன்னாடி எடப்பாடி போட்டோ இருந்தது இல்ல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் போட்டோ இருந்தது இல்ல, அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களுடைய போட்டோ இருந்தது இல்ல, போய் முட்ட வேண்டியதானே நீ? முதலமைச்சர்களோட போட்டோ இருந்துச்சு. கரெக்ட். அதான் முதலமைச்சரினுடைய அடிப்படையில் இன்னைக்கு இவருடைய புகைப்படம், இதற்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், அதற்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடியார், அதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள், அதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள், இந்த படம்லாம் இருக்கும்போது வண்டி ஓட்டிக்கிட்டு போலன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன இவரு ஏதோ ஒரு முதலமைச்சர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு இந்த வசனம்லாம் நான் கேட்கிறேன். இல்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அந்த பக்குவம் ஏன் சீமானவர்களுக்கு இல்லைன்னு நான் கேட்கிறேன். நீ பக்குவப்பட்ட ஆளா இருந்தா தானே ஏத்துக்க முடியும். ஒன்னு அரசியல் தலைவர்னு முதல் யார் சொன்னா? 8% வச்சிருந்தாரு, 4 ஆயிருச்சு. அட்லீஸ்ட் குறைஞ்சது 4 பேர் இருக்காங்களே, 4% குறைஞ்சிருச்சு இல்ல? இப்ப அதுவும் இல்லங்கிறீங்களா? இன்னும் அடுத்த எலெக்ஷன் வந்தா அடுத்தது எத்தனை சதவீதம்னு சொல்லுங்க. மொத்தமா இப்ப வாஷ் அவுட் ஆயிருச்சுங்கிறீங்க. தேவா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இது ஒரு கோமாளி கூட்டம். இந்த மக்கள் ஏமாறக்கூடிய மக்கள், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்படின்றது தான். இதுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய வரிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். சரிங்களா? அதனால் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கும் வரை, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்தை இவர் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இலங்கை அகதிகளை பற்றி பேசினார், இப்போ அங்கே நடந்த யுத்தத்தை பற்றி பேசினார். இப்போ சமீபத்தில் வைகோவனுடைய சீருடையோட உட்காந்துக்கிட்டு மேதகு பிரபாகரன் அவரோட உட்காந்துருக்கக்கூடிய காணொலிகள் வெளியில் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோவை அவரை போட சொல்லு. ஓகே, நான் நிறைவா ஒரே ஒரு கேள்வி. திரு உதயநிதி அவர்களுடைய கைது என்ன மாதிரியான மெசேஜை தாவேக அரசு சொல்ல நினைக்குது? எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் மக்கள் முன்னாடி கண்ணியமாக பேசணும், நாகரிகத்தோட நடந்துக்கணும். உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய பணபலமும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த அரசு அத்தனை பேரையும் சமமாக தான் பார்க்குதுன்றதை தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறாரு. அரசு சொல்லுது, காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. இவர்களுக்கே இந்த நிலைனா சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களும் கவனமாக இருக்கணுன்றதான் நிலை.
சிறப்புண்ணா. பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.